இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு பார்க்க போகிற தலைப்பு. අද දවසේදී මේ රාත්‍රියේදී අපි බලන්නට යනවා இந்த காலங்களில் ஜெபத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். මේ කාල වකවානුව තුල යාඥාව ගැන මම පවසාගෙන வெள்ளிக்கிழமை நாட்களில் நான் ஜெபத்தை குறித்தே பேச போகிறேன். සිකුරාදා දවස්වලදී මම යාඥාව කියනව මාරුතුකාවෙම கொஞ்ச කතා காலம் කරනවා. பேச போகிறேன். ටික කාලයක් කතා කරයි. வல்லமையான ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புவது எப்படி? பலවත් யாக்ஷா ජීවිතය ගොඩනගන්නේ කෙසේද? வல்லமையான ஜெப ஜீவித்தை வாழ்க்கையை கட்டி எழுப்புவது எப்படி? බලවත් යාඥා ජීවිතයක් ගොඩනගාගන්නේ කෙසේද? ஜெபம் என்பது යාඥාව නම් அது கேட்பதல்ல. ඒක ඉල්ලන එක නොවේ. ஜெபம் என்பது යාඥාව නම් கடவுளோடு பேசுவது. දෙවියන් වහන්සේ සමග කතා කිරීමයි. கடவுளும் மனிதனும் பேசும் கருவி தான் ஜெபம். මනුෂ්‍යද දෙවියන් වහන්සේද කතා කරන්නා වූ දේ තමයි යාඥාව. லூக்காவின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்கிறது. ලූක් පොතේ 21 වෙනි පරිච්ඡේදයේ 36 වෙනි වචනයේ මේ ආකාර සඳහන් වෙනවා. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி, எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் தப்பி. எது நடந்தாலும் நீங்க தப்ப வேண்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தப்ப வேண்டும். எந்த குழப்பம் வந்தாலும் தப்ப வேண்டும். சிங்களத்தில் இப்படிதாக்கு එබැවින් ඒ සිදුවෙන සියල්ලෙන් ජයගෙන ගැලවෙන පිණිස. சிங்களம் எப்படி சொல்லுதுன்னா, ஆகையால் இனி சம்பவிக்க போற எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி பெற்று தப்பி. சொல்லுங்க, வெற்றி பெற்று தப்பி. நடந்தாலும் வெற்றி பெறுவேன். வாயை திறந்து சொல்லுங்க, எது நடந்தாலும் வெற்றி பெறுவேன். கர்த்தர் என்னை தப்ப வைப்பார். பஞ்சத்தில் என்னை தப்ப வைப்பார். வியாதியில் என்னை தப்ப வைப்பார். ஆகையால் இனி சம்பவிக்க போக இவையெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாருக்கு நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்துங்க. எப்பவும் ஜெபம் பண்ணி விழித்துங்க. එබැවින් ඒ සිදුවෙන සියල්ලෙන් ජයගෙන ගැලවෙන පිණිස. શબ્දෙන් කියන ජයගෙන ගැලවෙන පිණිස. මේ වචනය ඒ සිදුවෙන සියල්ලෙන් මේ රටේ මොන දේ සිදුනත් ඔබත් මා ජය ගන්නට යනවා. ඔබත් මා ජය ගන්නට යනවා. සිදුවෙන හැම දෙයකින් ජය ගන්නවා. ඒක මාත් පොරොන්දුවක්. ඔබ සිදුවෙන්න යන හැම දෙයකින් ඔබ ජය ගන්නට යනවා. මිනිස්සු කියයි රට තව ලොකු ප්‍රශ්නට යන්න යනවා, මොනවා වෙයිද දන්නේ. නමුත් ඔබත් මාත් කියන්න යනවා, මොන දේ සිදුනත් ඔබත් මාත් ජය ගන්නවා. மக்கள் சொல்லுவாங்க, இந்த நாடு எங்கேயோ போகுது, என்ன நடக்குமோ தெரியாது, ஆனால் நாங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்று தப்புவோம். அதை அறிக்கையிடுங்க. சப்தம் කියන ජයගෙන ගැලවෙන පිණිස මම ජය ගන්නවා. ஹalleluya. මම ජය ගන්නවා. ඔබගේ ජීවිත ඔබ ජය ගන්නවා. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ඔබගේ ජීවිතේ සිදුවෙන හැම ප්‍රශ්නෙන් ජය ගන්නවා. உங்கள் வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனையிலும் வெற்றி பெறுவீர்கள். යේසුස්ගේ නාමයෙන් ඔබගේ පෞල් ප්‍රශ්නෙන් ජය ගන්නවා. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் குடும்ப பிரச்சனையிலே வெற்றி ඔබ பெறுவீர்கள். දැන් මොන පුද්ගලික ප්‍රශ්න මුහුණ දෙනවද? ඒකෙන් ඔබ ජය ගන්නවා. இன்று நீங்கள் எந்த பிரச்சனைக்கு இப்பொழுது முகம் கொடுக்கிறீர்களோ தனிப்பட்ட அவைகளிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ඔබගේ ව්‍යාපාරය ඔබ ජය ගන්නවා. உங்கள் வியாபாரத்திலே வெற்றி பெறுவீர்கள். ஹalleluya. ஹalleluya. வாடி වෙන. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். நீங்கள் தப்பி ඔබ ගැලවිලා. ආමෙන්. ඔබ ගැලවෙයි. நீங்கள் தப்புவீர்கள். ආමෙන්. ஆமென். ඔබත් මාත් ගැලවෙන්චරා. நீங்களும் நானும் தப்பப் අපි போகிறோம். අවුෙන්නේ නැහැ. நாங்கள் அகப்படுவதில்லை. අපි ඒ දැලේ අවුෙන්නේ නැහැ. நாங்கள் அந்த வலையிலே சிக்குவதில்லை. එහෙම අවුෙන්නේ නැතුව ඉන්න அப்படி சிக்காமல் இருக்க පිණිස මනුෂ්‍ය පුත්‍රයා ඉදිරියේ සිටින පිණිස කන්නලව් කරමින් සෑම කාලයේදී අවදිව ඉඳිල්ල. பைபிளை சந்தாங்கல තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, මොන ප්‍රශ්න අවතරේ ජයගෙන ගැලවිලා සිටින්ට எந்த பிரச்சனை வந்தாலும் ஜெயம் கொண்டு தப்பித்து நிற்க ඔබ යාක්ෂා කරන්න. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். යාක්ෂා කරන අය ஜெபிக்கிறவர்கள் හැම දෙයකින් ගැලවෙයි. எல்லாவற்றிலும் தப்புவார்கள். හalleluya. ஆமென். අද දෙවියන් වහන්සේ ඔබට බලවන්ත යාක්ෂා ජීවිතයක් දෙන්නවා. இன்று தேவன் உங்களுக்கு வல்லமையான ஒரு ஜெப வாழ்க்கையை கொடுக்க போகிறார். යාක්ෂාව කියන්නේ දෙවියන් වහන්සේ සමග ඇවිදින එක.
ஜெபம் என்பது தேவனோடு நடப்பதாகும். යාක්ෂා කියන්නේ ආත්මේ ඇවිදින එක. ஜெபம் என்பது ஆவியிலே நடப்பதாகும். යාක්ෂා කියන එක දේව අභිමුඛයේ වෙලාව ගත කරන එක. ஜெபம் என்பது தேவ பிரசன்னத்திலே நேரத்தை செலவழிப்பது. ඔබගේ යාක්ෂා ජීවිතයේ ඔබ දුර්වලව සිටියත් ජයග්‍රාහී ජීවිතයක් හෝ නැත්නම් සතුරාගෙන් ජයග්‍රාහී ජීවිතයක් නැත්නම් සාර්ථක ජීවිතයක් ඔබට කවදා ජීවත් වෙන්න බෑ. உங்கள் ஜெப வாழ்க்கையிலே நீங்கள் பலவீனமாக இருந்தால் சத்ருவினிடத்தில் இருந்தோ வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையோ இல்லாவிட்டால் ஜெயமுள்ள வாழ்க்கையோ ஒரு நாளும் வாழவே முடியாது. ඔබ යාක්ෂාවේ දුර්වලයි. நீங்கள் ஜெபத்திலே பலவீனம். එහෙනම් ඔබගේ හැම දෙයකින්ම දුර්වල වෙයි. அப்படி என்றால் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் ඔබ பலவீனம் தான். යාක්ෂාවේ ස්ට්‍රෝං නම් நீங்கள் ஜெபத்திலே நீங்கள் பலவான்களாக இருந்தால் ශක්තිමත් නම් பலனாய் இருந்தால் ඔබ හැම දෙයකින් ශක්තිමත්. நீங்கள் எல்லாவற்றிலும் பலனாய் இருப்பீர்கள். යාක්ෂාවේ දුර්වලව ඉඳලා ඔබ සාර්ථක ජීවිතයක් බලාපොරොත්තු වෙන්න එපා. ஜெபத்திலே பலவீனமாய் இருந்து நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை எதிர்பார்க்க வேண்டாம். රයිට් මම කිව්වා යාක්ෂා කියන්නේ දෙවියන් මාස්ත් එක්ක කතා කරන එක. நான் உங்களுக்கு சொன்னேன் ஜெபம் என்பது தேவனோடு பேசுவதாகும். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලන එක නොවේ. அதாவது தேவனிடத்திலே கேட்பதல்ல. රයිට් මම දෙවියන් වහන්සේත් එක්ක යාක්ෂා කරන මොහොතේ ඒ කියන්නේ කතා කරන මොහොතේ මගේ අභ්‍යන්තර ඇතුළාන්ත මනුෂ්‍යව මම ගොඩ නගනවා. நான் தேவனோடு பேசும் பொழுது இல்லாவிட்டால் கதைக்கும் பொழுது என்னுடைய உள்ளான மனிதனை நான் கட்டி எழுப்புகிறேன். මගේ ඇතුළාන්ත මනුෂ්‍යව මම ගොඩ නගනවා. ඒ වගේ දෙවියන් වහන්සේ ඔබ මට කියන්න තියෙන දේ නැත්නම් එළිදරව් කරන්න තියෙන දේ අරියට කන් දෙන්නට මගේ කන මුවක් මොනවාද කූර්මයක් කරන්න මුවන් තබනවා. உள்ளான மனுஷனை கட்டி எழுப்புவதோடு தேவன் சொல்லுகிற வெளிப்பாட்டை நான் சரிவர கேட்பதற்காக என் காதின் செவியை கூர்மையாக்குகிறார். මම යාක්ෂා කරන්න நான் ஜெபிக்க ஜெபிக்க දෙවියන් වහන්සේ කියන එක මට හරියට පැහැදිලින් තේරෙයි. தேவன் சொல்லுவது எனக்கு தெளிவாய் விளங்கும். එවිට அப்பொழுது මගේ හැම දෙයක්ම සාර්ථක. நம்முடைய எல்லா காரியங்களும் දෙවියන් ஜெயமாகும். වහන්සේ කියන එක අපිට ඇහෙන්නේ නැති නිසා අපි සිතන දේ කරමින් පරාජයටපත් වෙනවා. தேவன் சொல்லுகிற காரியம் எனக்கு விளங்காதபடினால் நாம் நினைத்த காரியங்களை செய்து தோல்வி அடைகிறோம். එසායා 48 වෙනි පරිච්ඡය ஏசாயா 48ஆம் அதிகாரம் 10 වෙනි වචනේ සඳහන් කළ තියෙනවා 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலில் பரிசுத்தமாக்க உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமானது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. නුඹේ මිදුම්කාරයාද ඊසාල්ගේ සුද්ධ වූ තැනත් වහන්සේද වන ස්වාමින් වහන්සේ මෙසේ කියනසේක ප්‍රෝජන ලබා ගැනීමට නුඹට උගන්වන්නෙත් නුඹ යා යුතු මාගේ නුඹව ගෙනියන්නේ ආවු දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ. ஆமென். ඔබට ප්‍රෝජන දේ උන්වහන්සේ උගන්වයි. உங்களுக்கு பிரயோஜனமானதை அவர் கற்றுக் கொடுப்பார். ඉංග්‍රීසියෙන් දාලා තිනවා ඔබට ලාභ ඇති වෙන දේවල් ඔබට උගන්වයි. ஆங்கிலத்திலே கூறப்படுகிறது உங்களுக்கு லாபமானதை கற்றுக் கொடுப்பார். ඔබට කොහොමද දියුණු වෙන්න පුළුවන් කියලා උගන්වලා උන්වහන්සේ මඟ පෙන්වනවා. உங்களுக்கு எப்படி முன்னேற முடியும் என்பதை கற்றுக் கொடுத்து அவர் வழி நடத்துவார். දැන් මෙයාව මෙතනට ගන්න. இப்பொழுது இவரை இந்த இடத்துல මේ எடுக்க, දේ කරන්න. இந்த இடத்தை செய்ய, මේ දේ කරන්න. இந்த காரியத்தை செய்ய උන්වහන්සේ ඔබට උගන්වයි, උන්වහන්සේ මඟ පෙන්වයි. அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், உங்களை வழியும் நடத்துவார். මේ මඟ පෙන්වීම උදෙසා இந்த வழிநடத்தலுக்காக උන්වහන්සේගේ උගන්වීම උදෙසා அவருடைய கற்றுக்கொள்ளுதலுக்காக අපේ කන් ඊටම තියුණු කරනවා. நம்முடைய செவிகள் மிகவும் கூர்மையாக்குகிறார். ඒක සිදුවෙන්නේ යාක්ෂාවෙන්. அது நடப்பது මම ஜெபத்தில். යාක්ෂා කරන්න நான் ஜெபிக்க ஜெபிக்க මට දෙවියන් වහන්සේ කතා කරන දේවල් මට ඇහෙන්න පටන් ගන්නවා. எனக்கு தேவன் பேசுகிற காரியங்கள் கேட்கும். ඔබගේ ඇතුළාන්ත මනුෂ්‍යව ඔබ ගොඩ ගන්න නැතුව දෙවියන් වහන්සේගේ මඟ පෙන්වීම
ඔබ කොහොමද දැනගන්න පුළුවන්? நீங்கள் உங்களுடைய உள்ளான மனிதனை கட்டி எழுப்பாமல் எப்படி தேவனுடைய வழிநடத்தலை புரிந்து கொள்வீர்கள்? ඔබ දෙවියන් වහන්සේගේ දේවල් ඔබ තුල වැඩි වෙන්න පිණිස ඔබගේ ඇතුළාන්ත මනුෂ්‍ය වර්ධනය වෙන්න අවශ්‍යයි. உங்களுக்கு தேவனுடைய காரியங்கள் மிக அதிகமாய் உள்ளே வர நீங்கள் உள்ளான மனிதனை மிக பெரிதாய் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ඔබගේ බෑග් එක ලොකු නම් உங்களுடைய பேக் பெரிதா என்றால் ඒකේ විශාල දේවල් දාන්න පුළුවන්. அதற்குள்ளே அநேக காரியங்களை போடலாம். දෙවියන් වහන්සේගේ දේ ලබා ගන්න ඇතුළාන්ත මනුෂ්‍යයට පුළුවන්. ඇතුළාන්ත මනුෂ්‍යව ඔබ ලොකු කරන්න අවශ්‍යයි. தேவனுடைய காரியங்களை உள்ளான மனிதனுக்குள்ளே பெற்றுக்கொள்ள முடியும் எப்படி என்றால் உள்ளான மனிதனை பெரிதாக்க வேண்டும். ඇතුළාන්ත මනුෂ්‍යයා දියුණු වෙන්නේ වර්ධනය වෙන්නේ ඒක යාක්ෂාවෙන්. உள்ளான மனிதன் முன்னேறுவதும் வளர்ச்சி அடைவதும் அது ஜெபத்திலே. මේකට ඔබ සුද්ධාත්මෙන් වාසය තුලින් ඔබ යාක්ෂා කරන්න අවශ්‍යයි. இதற்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் இருந்து ஜெபிக்க வேண்டும். ඔබ ආත්මෙන් යාක්ෂා කරන මොහොතේ நீங்கள் ஆவியிலே ஜெபிக்கும் මම பொழுது, නැවත කියනම් நான் திரும்ப சொல்லுகிறேன், ඔබ ආත්මෙන් යාක්ෂා කරන මොහොතේ நீங்கள் ஆவியிலே ஜெபிக்கும் ඒ பொழுது යාක්ෂාව அந்த ஜெபம் කනෙක්ට් වෙනවා සම්බන්ධ වෙනවා ඇතුළාන්ත මනුෂ්‍යත් එක්ක. அந்த ஜெபம் இணைக்கப்படுகிறது உள்ளான மனிதனோடு. එවිට ඇතුළාන්ත මනුෂ්‍යයා දැන් ක්‍රියා කරන්න පටන් ගන්නේ. அப்பொழுது உள்ளான மனிதன் கிரிகை செய்ய ஆரம்பிப்பான். මේම සුද්ධාත්මෙන් පිරලා අඩුම ගානේ එක දවසට ඔබ පැයක්වත් යාක්ෂා කරන්න. இப்படியாய் நீங்கள் ஆவியிலே நிரம்பி குறைந்தது 1 மணித்தியாலமாவது ஜெபியுங்கள். මතේයු 26 වෙනි පරිච්ඡේදය மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40 සහ 41 වෙනි වචනේ 40ஆம் 41ஆம் வசனத்திலே යේසුස් වහන්සේ පේත්‍රස් ළඟ ඇවිල්ලා අහනවා. இயேசு பேதுருவினிடத்திலே வந்து கேட்கிறார். 40 වෙනි වචනේ 40ஆம் வசனத்திலே නුඹ පැයක්වත් මා සමග අවදි වෙලා ඉන්න නරකයිද? நீ 1 மணித்தியாலமேனும் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? අවදි වෙලා ඉන්න අවශ්‍යයි. விழித்திருக்க ඒ வேண்டும். කියන්නේ රාත්‍රී කාලේ அதாவது இரவு நேரத்திலே අල්ලියම அதிகாலையிலே ඔබ අවදි වෙලා ඉන්න ඕනේ. நீங்கள் விழித்திருக்க කොච්චරද? வேண்டும். எவ்வளவு? පැයක්වත් 1 மணித்தியாலமாவது උන්වහන්සේ සමග. அவரோடு come on උන්වහන්සේ සමග. அவரோடு. ඒකයි සුද්ධාත්මයෙන්. அதுதான் பரிசுத்த ඔබ ஆவியிலே උන්වහන්සේ සමග அவரோடு ඔබ පැයක්වත් ඉන්න ඕනේ. நீங்கள் 1 மணித்தியாலமாவது இருக்க வேண்டும். උන්වහන්සේ සමග සිටින්න අවශ්‍යයි. அவரோடு இருக்க මේක வேண்டும். තමයි තා වැදගත්. அதுதான் மிக முக்கியம். ඒම කරන මොහොතේ அப்படி செய்யும் பொழுது 41 වෙනි වචනේ සඳහන් කළ දෙනවා. 41 கூறுகிறது, නුඹලා පරීක්ෂාවට අසු වෙන්න නැති ලෙස நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் இருக்க, ඔබ ප්‍රශ්නට ඇතුල් වෙන්න නැතුව ඉන්න. நீங்கள் பிரச்சனைக்குள்ளே போகாமல் ඔබ இருக்க, කරදරට අවු වෙන්න නැතුව ඉන්න. நீங்கள் குழப்பத்துக்கு அகப்படாமல் இருக்க ඔබ අවදි වෙලා යාක්ෂා කරන්න ඕනේ. நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். බයිබලේ කවදාවත් බොරු නැහැ. வேதம் ஒரு நாளும் பொய் දෙවියන් இல்லை. වහන්සේ කවදාවත් බොරු කියන්නේ නැහැ. தேவன் ஒரு நாளும் ඔබ பொய் சொல்ல උන්වහන්සේ மாட்டார். සමග පැයක් ඔබ යාක්ෂා කරනවා නම් நீங்கள் அவரோடு கூட இணைந்து 1 மணித்தியாலமேனும் ஜெபித்தால் ඔබ හැම පරීක්ෂාවලින් ඔබ ජය ගන්නවා. நீங்கள் எல்லா சோதனைகளிலும் ஜெயம் கொள்வீர்கள். මම ඒකයි කිව්වේ நான் அதுதான் சொன்னேன். මගේ ජීවිතේ උනත් හරි என்னுடைய வாழ்க்கையிலே கூட වැටුණ තැන් තිබෙනවා නම් விழுந்த இடங்கள் இருக்குமாயின், එන දෙවියන් වහන්සේ සමග නැති වෙලාවල් அப்படி என்றால் தேவனோடு இல்லாத நாட்கள். ඔබ අපේ ජීවිතේ කවදාවත් අලාභයක් සිදු වෙන්න බෑ. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் நஷ்டமாக வாய்ப்பில்லை. අපි පැකිලෙන්න බෑ. நாங்கள் சிக்கப்படுவதில்லை. අපි සුද්ධා දෙවියන් වහන්සේ එක්ක ඇවිදින්න නිසා. நாம் தேவனோடு උන්වහන්සේ நடக்கிறதினால் කියනවා அவர் சொல்லுது, අතලෙසකේ පරීක්ෂාවට අසු නොවන පිණිස சோதனைக்கு அகப்படாமல் இருக்க අවදි වෙලා යාක්ෂා කරන්න. விழித்திருந்து එතන ஜெபியுங்கள். සඳහන් කළ තියෙනවා அந்த இடத்துல கூறுகிறது, ආත්මය ஆவி ආත්මය කැමති යාක්ෂා කරන්නට. ஆவி விருப்பம் නමුත් ஜெபிப்பதற்கு, මාංශය ஆனால் மாமிசமோ ඒක කැමති නෑ. அது விருப்பம் இல்லை. ඒක දුර්වලයි. அது பலவீனம். උදේ පාන්දර නැගිටින මොහොතේ காலையில எழுந்திருக்கும் பொழுது අපේ ශරීරය කියයි ඒක කරන්න එපා කියලා. நம் சரீரம் சொல்லும் அது செய்ய வேண்டாம், නමුත් ආත්මය කියයි ஆனால் ஆவி சொல்லும் ඒක කරන්න කියලා. அதை செய்யும் என்று. නමුත් අපේ මාංශයට ඉඩ දෙන්න නරකයි. ஆனாலும் நாங்கள் மாமிசத்துக்கு இடம் கொடுக்க ඒක கூடாது. වීක් තමයි. அது பலவீனம் தான். නමුත් අපි ஆனால்
நாம் හැම දෙයකින් ජය ගන්න. எல்லாவற்றிலும் வெற்றி பெற, හැම දෙයකින් ගැලවෙන්න. எல்லாவற்றிலும் ஜெயம் කිසිම பெற, ප්‍රශ්න අවු වෙන්නේ නැතු වෙන්න. எந்த பிரச்சனைக்கும் அகப்படாமல் இருக்க අපි ආරක්ෂා කරන්න අවශ්‍යයි. நாம் ஜெபிக்க வேண்டும். සුද්ධාත්මා සමග. ஆவியானவரோடு கூட පැයක් ඔබ එක දවසට ආරක්ෂා ගන්න. நீங்கள் ஒரு மணித்தியாலம் අඩුම ගාන. குறைந்தது ஜெபியுங்கள். එක මිනිහෙක් ජිම් එකට ගියාම ஒரு மனிதன் ஜிம்முக்கு போனது එයා එක්සර්සයිස් 1 hour කරන මොහොතේ ஒரு மணித்தியாலம் எக்ஸசைஸ் செய்யும் பொழுது එළියේ කිසිම දෙයක් වෙන්නේ නැහැ. வெளியே ஒன்றுமே நடக்காது. ඇතුලේ මසල්ස් ටික වර්ධනය වෙනවා. ஆனால் உள்ளே இருக்கிற மசில்ஸ் அது வளர்ச்சி அடைகிறது. ඇතුලේ මසල්ස් වර්ධනය වෙනවා. உள்ளே இருக்கிற சதைகள் வளர்ச்சி அடைகிறது. නමුත් ඒක කරන මොහොතේ පටන් ගන්නමදී ඒක අමාරු. அது செய்கிற ஆரம்ப நாட்களிலே அது கஷ்டம்தான். ඒකේ කැක්කුම රිදෙයි. அது வருத்தத்தை கொடுக்கும். නමුත් ඒක දිගට කරන මොහොතේ ஆனால் அதை தொடர்ந்து செய்யும் ඔබ பொழுது දන්නවා ඒක අපි ඉතා ලස්සන කරලා ඉතාම ශක්තිමත් කරයි. உங்களுக்கே தெரியும் அது நம்மை அழகுபடுத்தி பலவானாக்கும். හැම කෙනා අපිව කැමති වෙයි. எல்லோரும் நம்மை ඒ விரும்புவார்கள். වගේ තමයි. அப்படிதான் ඔබගේ ඇතුළාන්ත මනුෂ්‍ය ආරක්ෂා කරන මොහොතේ உங்கள் உள்ளான மனிதன் ஜெபிக்கும் பொழுது ඔබ ඉතා ලස්සන වෙයි. நீங்கள் மிக அழகாவீர்கள். නමුත් ඔබ ආරක්ෂා කරන්න යන මොහොතේ ஆனால் நீங்கள் ஜெபிக்க போகும் ඔබගේ பொழுது සිතවිල්ල කියයි. உங்கள் சிந்தனை சொல்லும், ඇයි වෙලාව නාස්ති කරන්න ඕනේ? ஏன் நேரத்தை வீணாய் செலவழிக்க வருகிறீர்கள்? ඒ මොහොතේ அப்பொழுது ඔබගේ සිතවිල්ලට ඉඩ දෙන්න රකයි. உங்கள் சிந்தனைக்கு இடம் සිතවිල්ල கொடுக்காதீர்கள். කියයි දැන් නිදාගෙන අපි පස්සේ ආරක්ෂා කරමු. சிந்தனை சொல்லும், இப்பொழுது தூங்க பின்னாலே ஜெபித்துக் கொள்ளலாம். ඔබ සිතවිල්ලට ඉඩ දෙන්න රකයි. நீங்கள் சிந்தனைக்கு இடம் கொடுக்க கூடாது. බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது. පළවෙනි කොරින්ති දෙවෙනි පරිච්ඡේදය 14. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 නුමුත් ජම්මික මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේගේ කාරණා පිළි නොගති. ඒවා ඌට මෝඩකම. ඒවා ආත්මික ලෙස විමසිය යුතු බැවින් ඒවා දැනගන්නට ඌට බැරිය. ஜென்ம சுபாவ மனிதனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஜம்மிக்க மனுஷேක පිළිගන්නේ. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். බයිබලේ කියවන්න පිළිගන්නේ. வேதத்தை வாசிக்க ஏற்றுக்கொள்ள மாட்டான். යාක්ෂා කරන්න පිළිගන්නේ. ஜெபிக்க ஏற்றுக்கொள்ள மாட்டான். නමස්කාර කරන්න කැමති වෙන්නේ. ஆராதிக்க விருப்பப்பட மாட்டான். අලියම නැගිටින කැමති වෙන්නේ. அதிகாலையில எழுந்திருக்க விருப்பப்பட மாட்டான். බයිබල් ලස්සනට දාලා තියෙනවා. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ඔව් දෙවියන් වහන්සේගේ දේවල් කැමති නැහැ. அவன் தேவனுடைய காரியங்களை விரும்ப மாட்டான். ඔව් අනිත් දේවල් වලට කැමති. அவன் மற்ற காரியங்களுக்கு விருப்பம். මිනිස්සුත් එක්ක කතා කරන්න. மனிதனோடு பேச, පැය ගණන් කතා කරන්න. மணித்தியால கணக்கு பேச, වෙන දේවල් බලන්න. வேறு காரியங்கள் பார்க்க. නමුත් ඔහු කැමති නැහැ දෙවියන් වහන්සේගේ දේවල්. ஆனால் அவன் விருப்பம் இல்லை தேவ காரியங்கள். ඔහුට මේ හැම දෙයක්ම මෝඩ දෙයක් වගේ. அவனுக்கு இந்த எல்லா காரியங்களும் ඔහුට பைத்தியமாய் මේව தோன்றும். තේරෙන්නේ නැහැ. அவனுக்கு இது விளங்குவதில்லை. ඒ නිසා මේ රාත්‍රිය ඔබට කියන எனவே කැමති. இந்த இரவு நான் சொல்லுகிறேன், ඔබ කැමතුනත් ඇති අකමැති උනත් ඇති. நீங்கள் விருப்பப்பட்டாலும் ඔබට விருப்பப்படாவிட்டாலும் යාක්ෂා කරන්න ඇඟුන් අතර යාක්ෂා කරන්න ඇඟුන් නැත්නම් ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் உணர்ந்தாலும் இல்லாவிட்டாலும் ඔබගේ යාක්ෂා ජීවිතය ඔබ දිගට කරන්න. உங்கள் ஜெப வாழ்க்கையை தொடர்ந்து ඔබ செய்யுங்கள். දිගට කරන්න. நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். නමුත් ඔබ මේක කරන්න ඕනේ නිසා කරන්න නරකයි. ஆனாலும் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று கடமைக்காக செய்ய ඔබගේ வேண்டாம். සිතුවිල්ල දෙවියන් වහන්සේව තබා සිතන්න. உங்கள் சிந்தனையிலே தேவனை வைத்துக் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ ඉතාලගෙන යාක්ෂා කරන්න. தேவனை நினைத்து ஜெபியுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබ ඇස් ඉදිරියේ තබල යාක්ෂා කරන්න. உங்கள் கண் முன் தேவனை வைத்து යේසුස් ஜெபியுங்கள். වහන්සේ ලස්සන වචනයක් කිව්වා. இயேசு நல்ல அழகான ஒரு வார்த்தை පරීක්ෂාට சொன்னார். අසු නොවන පිණිස சோதனைக்குட்படாமல் அவதி இருக்க වෙලා விழித்திருந்து මා සමග என்னோடு ඔක්කොම කියන මා සමග சொல்லுங்கள், என்னோடு දෙවියන් වහන්සේ සමග යාක්ෂාවක්. தேவனோடு උන්වහන්සේ உற்சவம். දෙක ඉන්න අවශ්‍යයි. அவரோடு இருக்க வேண்டும். Right. එතකොට දෙවියන් වහන්සේ ඇස් ඉදිරියේ තබාගෙන යාක්ෂා කරන්න ඕනේ. தேவனை கண்முன் வைத்து ஜெபிக்க வேண்டும். මේ යාක්ෂාව කොහොමද කරන්නේ? இந்த ஜெபத்தை எப்படி මාර්ක් செய்வது? 12 වෙනි පරිච්ඡය மார்க்கு 12 அதிகாரம் 30 වෙනි වචනේ සඳහන් කරලා තියෙනවා. 30 வசனம் சொல்லுகிறது, නුඹේ මුළු හෘදයෙන්ද මුළු ආත්මෙන්ද නුඹේ මුළු බුද්ධියෙන්ද නුඹේ මුළු ශක්තියෙන්ද ශක්තියෙන්ද නුඹේ දෙවියෝ ස්වාමීන් වහන්සේට ප්‍රේම කරපන්නේ යන ඒකය. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்புக்கு அதான் முதல் கற்பனை. முழு பலத்தை பாவி
உன் ஆத்மாவை போடு, உன் முழு மனதை போடு. உன் மனசு அங்க இருக்கணும். நீ மனசை வச்சு ஜெபிக்க வேண்டும். கடவுளை கும்பிடுக நேரம் මුළු මනසෝඩ අවක කුඹරනෝ. ඔබගේ මුළු මනසෙන් මුළු හෘදයෙන් උන්වහන්සේව නමස්කාර කරන්න ඕනේ. ඔබ මේම යාක්ෂා කරන මොහොතේ, நீங்கள் இப்படி ஜெபிக்கும் பொழுது, මේම නමස්කාර කරන මොහොතේ, இப்படி ஆராதிக்கும் பொழுது ඔබගේ ඇතුළාන්ත මනුෂ්‍යයා ශක්තිමත් වෙයි. உங்கள் உள்ளான மனிதன் பலப்படுவான். ඔබ මෙතන ඉඳගෙන நீங்கள் இந்த இடத்திலே அமர்ந்து මගේ වචනේ ආගෙනම වෙන කොයිදක ඔබට සිතන්න පුළුවන්. போதுகுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே வேறு சிந்தனையிலே இருக்கலாம். එහෙම නොවේ. அப்படி அல்ல. ඔබ යාක්ෂා කරන මොහොතේ நீங்கள் ஜெபிக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ දක් බලන්න. தேவனையே பாருங்கள். ඔබ දෙවියන් වහන්සේ ස්වර්ගයේ සිංහාසනෙ ඉන්න වගේ බලන්න. தேவன் பரலோக சிங்காசனத்தில் இருப்பதை போல நீங்கள் கண்முன் வைத்துக் கொள்ளுங்கள். දේවදූතයන් ඉන්න එක ඔබ බලන්න. தேவதூதர்கள் இருப்பதையும் பாருங்கள். යේසුස් වහන්සේ තැන ඉන්න එක බලන්න. இயேசு அந்த இடத்துல இருப்பதையும் දැන් ඔබ பாருங்கள். පියාණනි කියලා කියන මොහොතේ இப்பொழுது நீங்கள் பிதாவே என்று ස්වර්ගයේ சொல்லும் பொழுது පියාණනි කියන්න. பரலோக பிதாவே என்று சொல்லுங்கள். යේසුස්ගේ නාමයෙන් ඉල්ලනවා. நான் இயேசுவின் நாமத்தில் එවිට கேட்கிறேன். යේසුස්ව බලන්න. அப்பொழுது இயேசுவை ඒක பாருங்கள். ඉතා වැදගත්. அது மிக முக்கியம். අපි උඟක් අය යාක්ෂා කරන මොහොතේ, நாம் அநேகர் ஜெபிக்கும் பொழுது, යාක්ෂා ඉවරන වෙලාවේ ஜெபிக்கிற நேரத்தில் යේසුස්ගේ නාමයෙන් පියාණනි. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, උන් යේසුස් හිතන්නේ. அவர்கள் இயேசுவை நினைப்பதில்லை. ඔබ මුළු ඒක සිතන්න අවශ්‍ය. ඔබගේ මනසට ගන්න ඕනේ. நீங்கள் அதை உங்கள் சிந்தனையில எடுத்துக்கொள்ள வேண்டும். ඒක ඔබගේ මනසට ගන්න අවශ්‍යයි. அது உங்கள் சிந்தனைக்கு வர උங்க வேண்டும். மனசுல உங்க மனசுல வர வேண்டும். මුළු මනදෝඩ ඔබගේ හෘදයෙන් මුළු ආත්මෙන් මුළු හෘදයෙන් முழு මුළු இதயத்தோடு. බුද්ධියෙන්, සිංහලෙන් දාලා තියෙන බුද්ධියෙන්, ඔබ බුද්ධියෙන් ඒක කල්පනා කරන්න ඕනේ. ඔබගේ මනස පාවිච්චි කරන්න. உங்கள் மனதை பாவித்து முழு சிந்தனையை උங்க මනදේ உங்கள் மனதை பாவியுங்கள். ඒ මනසේ උන්වහන්සේ හිතන්න අවශ්‍යයි. உங்கள் மனதிலே அவரை நினையுங்கள். ඒක තමයි තා වැදගත්. அதுதான் மிக முக்கியம். බයිබලේ කියවගෙන යන මොහොතේ வேதத்தை வாசித்துக் கொண்டு போகும் பொழுது වචන 10ක් යන මොහොතේ අපිට දන්නවා අපි මොනවද කියවන්නේ කියලා. ඒ පික්චර් එක අපේ ඔළුවට එනවා. நாங்கள் 10 வசனங்களை வாசிக்கிற நேரமே நமக்கு விளங்கும் நாம் என்ன சொல்லுகிறோம் என்று அந்த படம் அப்படியே நம் தலைக்கு வரும். ඊට පස්සේ ටිකක් වෙලා යන වෙලාවේ අපි මොනවද කියවුවේ කියලා දන්නේ. அதன் பின்பு கொஞ்சம் நேரம் போன உடனே நாங்கள் என்ன வாசித்தோம் என்றே අපේ தெரியாது. මනස වෙන කොයිද ගිහිල්ලා. நம்முடைய மனசு வேற எங்க මම போயிருக்கிறது. මොනවද කරන්නේ? நான் என்ன செய்வேன்? අප උදාවෙනි වචනට එනවා. நான் திரும்பவும் 10ஆம் வசனத்துக்கு வருவேன். නැවත මනස එතනට දානවා. திரும்பவும் மனசை அங்கே මම போடுவேன். ඒකේ මාව අදාගත්තා. அதிலே என்னை நான் சரிப்படுத்திக் මම கொண்டால், ආරක්ෂා කරන මොහොතේ මගේ church එක ගැන හිතන්නේ නැහැ. நான் ஜெபிக்கும் பொழுது என் சர்ச்சை වෙන நினைப்பதில்லை, කිසි දෙයක් හිතන්නේ නැහැ. வேறு எதையும் මම நினைப்பதில்லை. church උදෙසා ආරක්ෂා කරන මොහොතේ நான் சர்ச்சுக்காக ஜெபிக்கும் මගේ பொழுது church එකේ ෆොටෝ එක මාගාව එනවා. என் சர்ச்சுடைய படம் எனக்கு මම வந்துவிடும். කෙනෙකු දෙසේ ආරක්ෂා කරන යාගේ ෆොටෝ එක මාගාව நான் එනවා. ஒருவருக்காய் ஜெபிக்கும் பொழுது அவருடைய මම படமும் මුළු வந்துவிடும். හෘදයෙන් ආරක්ෂා කරන්නේ. முழு இருதயத்தோடு මුළු ஜெபிப்பேன். මනස පාවිච්චි කරලා මම ආරක්ෂා முழு කරනවා. மனதை பாவித்து ஜெபிப்பேன். මේම ඔබ ආරක්ෂා කරන්න අවශ්‍යයි. நீங்கள் இப்படி ஜெபிக்க வேண்டும். මේම බයිබලේ කියවන්න අවශ්‍යයි. இப்படி வேதத்தை ඔබ வாசிக்க வேண்டும். ගායනාවක් කරන මොහොතේ நீங்கள் ஒரு பாடல் பாடினாலும் ඒ ගීතිකාව මොනවද තියන්නේ? அந்த பாடலிலே என்ன இருக்கிறது ඒකට මනස දාන්න. அதற்கு மனதை වෙන போடுங்கள். දෙයක් හිතාගෙන ගීතිකාව කියන්න එපා. வேறு ஒன்றை நினைத்து பாடல் பாட வேண்டாம். ඒ වගේ ඔබ ප්‍රශංසා කරන මොහොතේ அதே போல நீங்கள் துதிக்கும் பொழுது මොනවද ප්‍රශංසා කරන්නේ? என்னத்தை ඒක துதிப்பது? අදවතෙන් ප්‍රශංසා කරන්න. அதை இருதயத்தில் இருந்து துதியுங்கள். මේම ඔබ දිගට කරනවා නම් இப்படியாய் தொடர்ச்சியாய் நீங்கள் செய்தால் நான் அடிச்சு சொல்லுவேன், මම 2 கிழமையில உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பாப்பீங்க. நான் මං ගහලා කියන්නම් සුමාන දෙයකින් ඔබගේ ජීවිතේ මහත් වූ වෙනසක් සිදු වෙයි. මම ඉතාම අභියෝගයක් දෙන්න කැමති. ඔබ මේ වගේ ඉතලා අවංකව ඔබ කරනවා නම් මුළු අර්ධයෙන් සති දෙකේ ලොකු වෙනසක් ඔබ දකි. நான் உங்களுக்கு முன்பதாக ஒரு சவாலை வைக்க விரும்புகிறேன். இப்படியாய் முழு இருதயத்தோடு நீங்கள் செய்யும் பொழுது 2 கிழமையிலே உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய மாற்றம் உண்டாகும். එවිට ඔබගේ උඟාක් දේවල් වලින් ඔබ නිදහස දකි. அப்பொழுது உங்களுடைய அநேக காரியங்களிலே விடுதலை ඔබගේ காண்பீர்கள். ජීවිතයේ සඵලවත් භාවය ඔබ දකි. உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பை ඔබ காண்பீர்கள். අත්ත තියෙන හැම දෙයක්ම ඔබ ජය ගනි. நீங்கள் கையிடுகிற கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஜெயம் உண்டாகும். මේ ආත්මික අත්දැකීම, இந்த ஆவிக்குரிய அனுபவம், මේ ආත්මික
පැට්‍රිෂ් එක නැත්තම් මේ ආත්මික පුහුණුව இந்த ஆவிக்குரிய பயிற்சி ඔබට අවශ්‍යයි. இது மிக முக்கியம் මම உங்களுக்கு. යාක්ෂා කරන්න ගියාම நான் ஜெபிக்க මම சென்றேன், ඒකම තමයි හිතන්නේ. நான் அதையே நினைப்பேன். මම නිදිමත යාක්ෂා කරන්නේ. நான் தூக்க வெறியிலே ஜெபிப்பதில்லை. ඒකවත් මුළු ශක්තියෙන් යාක්ෂා කරන්න ඕනේ. ஏனென்றால் முழு பலத்தோடு ஜெபிக்க මගේ வேண்டும். යාක්ෂාව ශරීරයට තියන්න අවශ්‍යයි. என்னுடைய ஜெபம் சரியாய் මම இருக்க வேண்டும். ස්ට්‍රෝං එකට යාක්ෂා කරන්න நான் අවශ්‍යයි. உறுதியாய் ஜெபம் பண்ண මම வேண்டும். ශක්තිමත්ව යාක්ෂා කරන්න நான் අවශ්‍යයි. பலனோடு ஜெபிக்க මම வேண்டும். වැනි වැනි ඉන්න බෑ. நான் ஆடக்கூடாது, ඒක ශක්තිමත්ව කරන්න ඕනේ. அதை பலனாய் செய்ய வேண்டும். ඒම කරන්න එක හරියට පැයක් ඔබ කරනවා නම් அப்படி செய்வதை சரியாய் ஒரு සති மணித்தியாலம் දෙකේ செய்வீர்கள் ලොකු என்றால் වෙනස ඔබ දකේ. 2 கிழமையிலே பெரிய மாற்றம் ஏற்படும். අද උගාදනගේ ජීවිතේ இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே අමාරුතා මැද්දේ යනවා. கஷ்டத்தின் மத்தியிலே போகிறார்கள். ඒකට හේතුව அதுக்கு காரணம் වැරදි ඩිසිෂන් වැරදි තීරණය. தவறான தீர்மானங்கள். வாழ்க்கையிலே தவறான தீர்மானங்கள் எடுத்தபடியால் இன்றைக்கு அநேகட வாழ்க்கை கடினமாக இருக்கிறது. ජීවිතේ බෝ ඇය අමාරු තීරණ ගත්ත නිසා දැන් ඔවුන්ගේ ජීවිතේ අමාරුවෙන් යනවා. ஏனென்றால் ඇයි කිව්වා? அவங்க பரிசுத்தாவியினால் வழி நடத்தப்படவில்லை. ඔවුන් සුද්ධාත්මයාණන් තුලින් මඟ පෙන්නලා නැහැ. அவங்க வழி நடத்தப்படாத காரணம் ඔවුන් මඟ පෙන්වෙන්නේ නැතුව සිටින්නට இவங்க හේතුව ஆவியிலே ஜெபம் பண்ணியிருந்தா මොවුන් ආත්මයෙන් යහඥා කළ තිබෙන නම් ஆவியானவர் வழி நடத்திருப்பாங்க. ආත්මයන් වහන්සේ මඟ நீங்க පෙන්වා சரியான தீர்மானத்தை எடுத்திருப்பீங்க. ඔබ අරි තීරණයක් අරන් ඇති. உங்க மிஸ்டேக்கு இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம் අද ඔබට තියෙන ප්‍රශ්නෙට හේතුව நீங்க சிலத நல்லது மாதிரி பாத்தீங்க. ඔබ සමහර දේවල් හොඳ වගේ බැලුවා. ஆனா அது ஆவியானவருக்கு சரியா நீங்க பார்க்கல. ඒක ආත්මයන් වහන්සේට හරිද කියලා அதனால බැලුවා. தான் பிரச்சனை. ඒ නිසා තමයි ප්‍රශ්නේ. நீங்க ஆவியிலே நடத்தப்படவில்லை. ඔබ ආත්මයෙන් මඟ පෙන්නුවේ நீங்க නැහැ. டெய்லி வண்ணவர் ஆவியிலே ஜெபம் பண்ணினால் நீங்க ஆவியிலே நடத்தப்படுவதை பார்ப்பீர்கள். ඔබ සෑමදාම පැයක් ඔබ ආත්මයෙන් යහඥා කරනවා නම් ඔබ ආත්මයෙන් මඟ පෙන්වන එක இப்ப நீங்க දැකි. நெருக்கத்துல இருக்கீங்க. ඔබ දැන් අමාරුවෙන් ඉන්නේ. இப்ப நீங்க பண பிரச்சனையில இருக்கீங்க. දැන් ඔබ මුදල් ප්‍රශ්නෙන් நீங்க ඉන්නේ. ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கி இருக்கீங்க. ඔබ යම් ප්‍රශ්නයකට අසුබී ඉන්නේ. இப்ப அதுக்கு என்ன பதில்? දැන් ඒකට පිළිතුර මොකක්ද? 2 நாளாகம் 15:4 சொல்கிறது. දෙක ලේකම් 15 කියනවා. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஆமென். ஓ நுමුතෝන් තමුන්ගේ විපත්තේදී ප්‍රශ්නදී ඊසායල්ගේ දෙවියෝ ස්වාමින් වහන්සේ දෙසට ඇරි. ආමෙන්. ඇරි උන්වහන්සේ සෙව් කල උන්වහන්සේ උන්ට සම්බවුසේක. හalleluya. ஆண்டவர் வெளிப்பட போகிறார். දෙවියන් වහන්සේ එළිදරව් நீங்க වෙනවා. ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේගේ පැත්තට நீங்க வேற ඇරෙන්න ஏதோ ඕනේ. பார்த்து கொண்டிருந்தீங்க. ඔබ වෙන කොයිද බලාගෙන நீங்க හිටියා? முழு மனசோட செய்யணும். ඔබ මුළු හදවතෙන් කරන්න முழு ඕනේ. இருதயத்தோட செய்யுங்க. මුළු හදවතෙන් කරන්න. ஒரு மணித்தியால நீங்க முழு இருதயத்தோட செய்யுங்க. පැයක් ඔබ මුළු හදවතෙන් කරන්න. அந்த ஒரு மணித்தியாலத்துல ඒ පැයකින් ஜெபம் இருக்கட்டும், යාඥාව තිබුණාද? அந்நிய பாஷை இருக்கட்டும், අන්‍ය භාෂාව තිබුණාද? பாடல்கள் இருக்கட்டும், ගායනාව තිබුණාද? வேத வாசிப்பு இருக்கட்டும், බයිබලයේ කියවෙ துதி තිබුණාද? ஆராதனை இருக்கட்டும், නමස්කාරයේදී අත්තනයම්. තිබුණාද? ඒ සියලු දේම எங்கேயும் மனசு சிதற விடாதபடி அவரை கண் முன்னுக்கு வச்சு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில திரும்ப ஆண்டவர் உங்களை மறுபக்கம் திருப்பி அவரை காண வைப்பார். ඔබගේ මනස කොහෙටවත් ඇරෙන්නේ නැතුව දෙවියන් වහන්සේව ඉදිරිය තබා කරන්න. ඔබ කොහෙටවත් ඇරෙන්නේ නැතුව දෙවියන් වහන්සේ දිහා බලන්නට තමයි. ஆமென். ආමෙන්. இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு ඔබට දැන් තේරුණා. நீங்க அந்த இடத்துக்கு வரணும். ඔබ ඒ ස්ථානෙට එන්න ඕනේ. இப்ப ரெண்டாவது கடைசி நான் முக்கியமான கதை சொல்றேன். ඊටමත් වැදගත් දෙවෙනි දේ. ஆவியானவர் ආත්මයන්න් வால்டர் நீ இதை செய் වෝල්ටර් මේක ඔබ කරන්න. அப்படி சொல்லுவாரு. එම කියයි. வாய்ஸ் கேட்கும். ඒ අඬ ඇසෙයි. ஆனா එනමුත් எப்பவும் வாய்ஸ் கேட்காது. හැම මොහොතේදීම ඒ අඬ ඇසෙන්නේ නැහැ. ஆமென். எப்பவும் வாய்ஸ் கேட்காது. හැම මොහොතේදීම ඇහෙන්නේ නැහැ. ஏன்னா ඇයි කිව්වත් ஆவியானவர் நம்முடைய உள்ளான உணர்வுல அவர் பேசுவார். ආත්මයන්න් අපගේ ඇතුළාන්ත ඇඟීම් තුලින් කතා කරයි. நான் இப்ப இவட சேட்டை பிடிச்சா எனக்கு விளங்கல்ல. දැන් පාස්ටර් මගේ ෂර්ට් එක ඇල්ලුවා මට තේරුනේ නැහැ. ஏன்னா ඇයි කිව්වත් அது அவட உள்ளுக்கு இல்ல, ඒක මගේ ඇතුළේ அவட නෙවෙයි. வெளியில தாங்க. ඒක පිටත තිබෙන්නේ. உள்ள டச் ஆக்குவது ஆவியானவர். ඇතුළ ස්පර්ශ කරන්නේ ආත්මයන්න්. ஆமென். ආමෙන්. இப்ப நல்லா கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். යේසුස් වහන්සේ බෞතිස්ම ගත්තා. மத்தேயு 3ல, මතී 3 லூக்கா 3ல, ලූක් 3 වෙනි පරිච්ඡේදය.
ஞானஸ்தானம் எடுத்து බෞතිස්ම අරගෙන ஜெபம் பண்ணுகையில் යාඥා කරන මොහොතේ எல்லாம் சொல்லுங்க ஜெபம் பண்ணுகையில் ඔක්කොම කියන්නේ යාඥා කරන මොහොතේදී ஜெபம் பண்ணுங்க நேரம் යාඥා කරන මොහොතේදී வானம் திறந்துச்சு ආස විවර වුණා. புறாவான பரிசுத்தான புறாவை போல் வந்தா සුදාත්මයන් පරවියක් මින් ආවා. வானத்திலிருந்து ஒரு சத்தம். ආසේ යම් සද්දයක්. என்ன சத்தம்? මොකද්ද ඒ සද්දය? இவர் என் நேசகுமாரன், මෙයා මාගේ ප්‍රේමණීය පුත්‍රයා. நான் இவரில் பிரியமா இருக்கிறேன். මෙයා තුල මම කැමැත්තෙන් பாத்தீங்களா, සිටිනවා. சத்தம் வந்துச்சு. බලන්න සද්දය ආවා. எல்லாம் சொல்லுங்க, சத்தம் வந்துச்சு. කියන්න සද්දය ආවා. அது 3ஆம் அதிகாரத்துல. ඒක 3 වෙනි පරිච්ඡේදය. ஆனா 4ஆம் அதிகாரத்துல එනමුත් 4 වෙනි පරිච්ඡේදයේ இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ண வனாந்திரத்துக்கு ඒසුස් වහන්සේ දවස් 40ක් උපවාසය සඳහා වනාන්තරයට ஆவியானவரினால் வழி நடத்தப்பட்டார். ආත්මයන් වහන්සේ තුලින් මඟ පෙන්වනු ලැබුවා. அங்க சத்தம் வரல. ඒ සද්දය ආවේ නෑ. அது என்ன நடந்துச்சு? ඒ කුමක්ද උනේ? உள்ளுக்கு பேசுது. ඇතුලින් කතා කරනවා. வால்ட்ட சர்ச் கொஞ்சம் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், වෝල්ට චර්ච් එක මේ වගේ කරා නම් හොඳයි. இப்படி கொஞ்சம் மாத்து, சர்ச் கொஞ்சம் வளரும். මේ වගේ ඔයා වෙනස් කරන්න චර්ච් එක වර්ධනය அந்த වෙයි. உள்ளுக்கு பேசும். ඒක ඇතුලින් කතා කරයි. அப்ப එමනම් இந்த உள்ளுக்கு இருக்க இந்த மனுஷன் சக்தியாய் வல்லமையா இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் பேசுவான். එමනම් ඇතුලේ ඉන්න වූ ඒ මනුෂ්‍යයා බලවන්ත ලෙස සිටිනවා නම් ඒ මනුෂ්‍යයා කතා කරයි. இல்லாட்டி නැතිනම් இந்த ஜென்ம சுபாவம் மனுஷன் பேசுவான். මාගේ ජම්මික ස්වභාව වූ මනුෂ්‍යයා කතා කරයි. வால்ட்ட சர்ச் இப்படி செய், වෝල්ට චර්ච් එක මේව කරන්න செய்வேன், தோத்துவேன். කරනවා පරාජයයි. ஆனா එනමුත් எனக்கு உள்ளுக்கு மனுஷன் ஸ்ட்ராங்னா මගේ ඇතුලාන්ත මනුෂ්‍යයා ස්ට්‍රෝං නම් அவன் சொல்லுவான், ඔව් කියයි. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழு, මෙවැනි ජීවිතයක් ජීවත් இந்த වන්න. பிசினஸை ஸ்டார்ட் பண்ணு, මේ ව්‍යාපාරය இந்த කරන්න. மனிதனோடு பேசு, මේ මනුෂ්‍යත් එක්ක කතා இதை කරන්න. நீ செய், உனக்கு சரி வரும். මේ දේ කරන්න සාර්ථකයි. அது அவர் நம்மை வழி நடத்துவாரு. ඒක එතුමා අපව මඟ පෙන්වයි. சில நேரம் இருப்பாங்க, සමහර විට බලන්න நல்லா இருப்பேன், හොඳට ඉන්නවා. திடீர்னு மனசு உடைகிற மாதிரி யாராவது பேசுவாங்க. සමහර විට සිත කැඩෙනවා වගේ කවුරු හරි කතා කරයි. உடனே உள்ளுக்கு மனசு சொல்லும், සිනිකව ඇතුලේ මනස කියයි. இதெல்லாம் யோசிக்கலாமா? මේවා ඔක්කොම කල්පනා இயேசு කරනවා. கிறிஸ்துவை பத்தி இத்தனை ஆயிரம் கதை கதைச்சாங்க. යේසුස් වහන්සේ ගැන කී දෙනෙක් කතා කරාද? அது ஒரு ஆச்சரியமாச்சு. இன்றைக்கு ඒක අද විශ්මිතව තිබුණා. நிறைய சீசர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, උගා ගෝලිය මොකද්ද කරේ? இயேசு விட்டு போயிட்டாங்க. යේසුස්ගෙන් ඇරලා அவங்க ගියා. முகத்துக்கே சொன்னாங்க, ඔව් මූණටම කිව්වා. இவர் என்ன இந்த உபதேசம் මෙයා பண்றாரு, මොකද උගන්වන්නේ? இது ரொம்ப கஷ்டமான මේක உபதேசம். ඉතා අමාරු උගන්වීමක්. அவருடைய பிரசங்கத்தையே பலர் விரும்பல. එයාගේ දේශනාව බොහෝ අය කැමති වුණේ නැහැ. நிறைய பேர் அவரை விட்டு போயிட்டாங்க. උගා දෙනෙක් එයාගෙන් ගියා. உடனே இயேசு கிறிஸ்து கேட்காரு, සෙනිකව ඒසුස් இந்த ආනවා. 12 பேரை பார்த்து, 12 දිනේ වගේ நீங்களே ආනවා. என்னை விட்டு போவீங்களா? ඔබලත් මාගෙන් යනවද? அப்ப பேதுரு சொல்றான், ඒ මොහොතේ පේතෘස් කිව්වා. நித்திய ஜீவன், நித்திய ஜீவ வசனம் ජීවනයේ වචනය அது உங்ககிட்ட தான் இருக்கு. ඒක ඔබ තුලයි உங்களை තිබෙන්නේ. விட்டு நான் இங்க போவோம். ඔබගෙන් කොහොමද යන්නේ මම? எவ்வளவு பேர் போனாங்க? ඕදෙනෙක් ගියා කී දෙනෙක් ගියාද? பெரிய கூட்டம். ඉතා විශාල සෙනගක්. ஆனா சின்ன கூட்டம் தான் இருந்துச்சு. එනමුත් කුඩා සෙනගයි. உடனே உள்ளுக்கு அது பேசுற நேரம், එහෙම ඇතුලින් ඒක කතා කරන මොහොතේ நான் ரொம்ப பலனா இருக்கேன். මම මුගක් ශක්තිමත් වෙනවා. இல்ல, නැතිනම් உள்ளுக்கு மனுஷன் ஸ்ட்ராங் இல்லனா, ඇතුලාන්ත මනුෂ්‍ය ස්ට්‍රෝං නැත්තම් இது என்னத்துக்குடா இந்த ஊழியத்தை செய்வான்? මොනකටද අප්පා මේ සේවය කරන්නේ? அப்படியே ஒரு பைத்தியக்கார மாதிரி இருப்பேன். එහෙම පිස්සෙක් වගේ ඉන්නවා. இயேசு சொல்றாரு, යේසුස් වහන්සේ කියනවා எல்லாரும் போயிட்டாங்க, ඔක්කොම ගියා. நீங்க 12 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. මේ 12 දෙනා ඔබ පමණයි ඉන්නේ. ஆனா இந்த 12 பேருக்குள்ள එනමුත් මේ 12 දෙනා තුලත් ஒத்தம் பிசாசாக்கான். ඒකෙක් යක්ෂයෙක් මෙන් ඉන්නවා. ஆமென். ආමේන්. சிங்களத்துல சொல்லுவாங்க, සිංහලෙන් කතාවක් තියෙනවා. 100 සිංහෝ 100ක් හිටියත් ගෙම්බෝ දෙන්නෙක් කරේත නැති. அது இருக்கத்தான் செய்யும். ඒක ඒ වගේ තිබේ තමයි. எனக்கு மனசுல ஒரு தைரியம். මට මනසෙන් යම් ධෛර්යමත් நான் භාවයක්. எதையும் பெருசா நினைக்கிறது இல்ல. මම කිසි දෙයක් ලොකුවට කල්පනා ஏன்னா, කරන්නේ. ඇයි කිව්වත් நான் வார்த்தையில ஸ்ட்ராங் ஆக்கேன், මම වචනෙන් ස්ට්‍රෝං එකට ඉන්නවා. நான் அந்நிய பாஷையில ஸ்ட்ராங் ஆக்கேன், මම අන්‍ය භාෂාවෙන් நான் ස්ට්‍රෝං கடவுளுக்குள்ள ஸ்ட்ராங் ஆக்கேன். මම දෙවියන් වහන්සේ ஏன்னா තුල உள்ளுக்கு strong. மனுஷன் ඇයි ඇතුලේ இந்த මනුෂ්‍යයා ஜபத்துல வல்லமையா மாறிட்டு. මේ යහඥාවෙන් බලවත් ලෙස වෙනස් වුණා. ஆமென். ආමේන්. அப்ப பாருங்க, බලන්න ஆவியானவர் என்னை வழி நடத்துறாரு. ආත්මයන් වහන්සේ මාව මඟ පෙන්වනවා. அவர் உங்களை வழி நடத்த එතුමා ඔබව මඟ පෙන්වන්න. அவர் உங்கள் உள்ளான உணர்வை பயன்படுத்துவாரு. ඔබ තුල තිබෙනා වූ අතුලාන්ත ඇඟීම පාවිච්චි කරන්න. அலக்கவனிங்க, හොඳට අවධානය යොමු உங்க உள்ளான மனிதன் கட்டியெழுப்பப்படாவிட்டால் ඔබගේ ඇතුලාන්ත මනුෂ්‍ය ගොඩනගෙන් නැත්තම්
இப்படியா உள்ளான உணர்வுகளை நீங்க இழந்து මෙවැනි ඇතුලාන්ත ක්‍රියාවන් ඔබ අයිමි කළලා ஜென்ம சுபாவ மனிதன் உள்ளுணர்வின்படி நடந்து ජන්මික ස්වභාවය මනුෂ්‍යයාගේ ඇතුලාන්ත ක්‍රියාව පරිදි ඔබ මඟ පෙන්වා பல பிரச்சனைக்கு முகம் கொடுப்பீங்க. බෝ ප්‍රශ්න වලට මුහුණ දෙනවා. ஏன்னா கடவுள சிக்னல் உங்களுக்கு கிடைக்கல. ඇයි කිව්වොත් දෙවියන් වහන්සේගේ සංඥාව ඔබට ආවේ නැහැ. ஏன்னா நீங்க அதுல ஸ்ட்ராங் இல்ல. ඇයි කිව්වොත් ඒකේ ඔබ බලවන්ත නැහැ. உங்களுக்கு சிக்னல் வீக். ඔබගේ සංඥාව වීක්. நீங்க வீக் ஆக்கீங்க. ඔබ වීක් එක. அதனால அந்த சிக்னல் உங்களுக்கு கிடைக்கல. ඒ නිසා ඒ සංඥාව ආවේ නැහැ. ஆகவே இன்று முதல் ඒ නිසා අද පටන් நான் கடைசியா சொல்ல விரும்புறேன். අවසානකට මම කියන්නේ சோர்ந்து போக வேணாம். ඔබ මලානික වෙන්න එපා. களைப்பட வேணாம். ඔබ මලානික Tired வேணாம். ටයර්ඩ් වෙන්න එපා. ஆவியில ஜெபிங்க. ආත්මෙන් යාඥා කරන්න. ஆவியானவரை நினைச்சு ஜெபிங்க. ආත්මයන් වහන්සේව හිතාගෙන பிசாசு உங்களை களைப்பட செய்வான். යක්ෂයා ඔබව මලානික කරයි. நல்லா டயர்ட் ஆக்குவான். හොඳට ටයර්ඩ් කරයි. செல்லம்பாங்க ராத்திரி 1 மணி 2 மணி தூக்கம் போவாது. සමහරට බලන්න රෑ 1ට 2ට නිින්ද යන්නේ නැහැ. நீங்க 4 மணிக்கு ஜெபிக்க போவீங்க. ඔබ 4ට යාඥා කරන්න அந்த යනවා. நேரம் கண்ணு சொக்கி கொண்டு தூக்கம் வரும். ඒ මොහොතේදී ඔබට නිදිමත වගේ එයි. அப்ப நீங்க என்ன செய்யணும்? මේ මොහොතේ ඔබ මොනවද தூக்கம் කරන්නේ? வராதனே உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்ணணும். இந்த எண்ணத்தி வெல்லாம் ඔබ யாக்ஷா கண்ட. அப்ப பிசாசு யோசிப்பான், ஐயோ நான் தூக்கம் வரக்கூடாதுன்னு நினைச்சேன், இவன் தூக்கம் வராத டைம்ல ஜெபம் பண்ணிட்டான். යක්ෂයා හිතයි මෙයාට නිින්ද යන්නර කියලා හිතාගෙන හිටියා. ඒ මොහොතේදී මෙයාට නිින්ද යන්නේ නැති වෙලාවෙදී මෙයා යාඥා කරා. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புறேன். මම ඔබ උනන්දු කරන්න කැමතියි. பிசாசு வலையில சிக்க வேண்டாம். යක්ෂයාගේ ගොදුරට ඔබ අසු වෙන්න එපා. தொடர்ந்து ஜெபித்து නොකඩවා යාඥා කරමින් உள்ளான மனுஷனை கட்டி எழுப்புங்க. ඔබගේ ඇතුළාන්ත அந்த මනුෂ්‍යව உள்ளான ශක්තිමත් மனுஷன்ல කරන්න. கத்த பேசுவாரு. ඒ ඇතුළාන්ත මනුෂ්‍යයට කතා இந்த කරයි. நாட்களை கத்த பேசுவாரு. මේ දවස්වල කතා நீ කරයි. இப்படி செய், இப்படி போ. ඔබ මේම කරන්න මේම යන්න. உங்களை கத்த வழி நடத்த போறாங்க. ඔබ දෙවියන් වහන්සේ මඟ நான் පෙන්වයි. இன்றைக்கு 2 hour ஜெபம் பண்ணுங்க, 3 hour ஜெபம் பண்ணுங்க நான் சொல்ல விரும்பல. මම හද පැය 2ක් 3ක් යාඥා කරන්න කියලා කිව්වේ නෑ. 4 hour ஜெபம் பண்ணுங்க சொல்லல. පැය 4ක් කරන්න ஏன்னா කිව්වේ நீங்க නෑ. ஜெபிக்காம போனா ඇයි කොහොමද ඔබ යාඥා කරන්න නැතුව ஐயோ ගියා? நான் ஜெபிக்கலைன்னு குற்ற மனசு வரும். අයියෝ මම යාඥා කරේ නෑ කියලා දොස් පවරයි. முழு இருதயத்தோடு මුළු අදවතෙන් 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. පැයක් යාඥා කරන්න. 2 கிழமையில பெரிய வித்தியாசத்தை நீங்க பாப்பீங்க. ආමේන්. සුමාන දෙහකින් මහත් වූ වෙනසක් ඔබ எல்லாரும் දකින්න. எழுந்திருந்து සියලු දෙනා නැගිට. ரபா ஷகரியாந்தி காலாரியா. இதுதான் பெரிய ஒரு வல்லமை. මේක තමයි ඉතා இதுதான் බලවත්. பெரிய ஒரு மாற்றம். මේකයි මහත් වූ உங்க බලවත් வாழ்க்கையில වෙනසක්. பெரிய ஒரு சந்தோஷம் வரப்போகுது. ඔබගේ ජීවිතේ මහත් වූ ප්‍රීතියක් நான் ரொம்ப එයි. சந்தோஷமா මම இருக்கேன். ඉතා ප්‍රීතියෙන් ඉන්නවා. என் வாழ்க்கையில குழப்பங்களை கத்த நீக்கி கொண்டிருக்கார். මාගේ ජීවිතේ තිබෙනව කැළඹීම් என் දෙවියන් போராட்டங்களை වහන්සේ நீக்கி ඉවත් කරනවා. கொண்டிருக்காரு. පොරබැදීම් ඉවත් කරනවා. கடவுளை என்னை நல்லா வச்சு கொண்டிருக்காரு. දෙවියන් වහන්සේ මාව හොඳට තබාගෙන நிறைய ඉන්නවා. மனிதர்கள் எனக்கு தந்திருக்காரு. ඕ මනුෂ්‍යංව දෙවියන් වහන්සේ நல்ல මට மனிதர்கள் දීලා எனக்கு கொடுத்திருக்காரு. යාපත් වූ මනුෂ්‍යංව දී பலருடைய තිබෙනවා. உதவிகளை கத்த எனக்கு தருகிறாரு. දෙවියන් වහන්සේ උපකාර පවා ලැබෙන්න அது සලස්වනවා. கடவுளே கரம்தான். ඒක දෙවියන් වහන්සේගේ 2 දෑතයි. கைகளை உயர்த்தி தீர்மானத்தோடு දැහත් දෙක ඔසවා යම් තීරණයකින් இந்த இடத்துல இருந்து போக ஆயத்தமாங்க. මේ ස්ථානෙ පිටත් වෙන්නට ஆன்லைன் සූදානම් சர்ச் වෙන්න. நீங்களும் எழுந்திருந்து ඔන්ලයින් චර්ච් ඔබත් නැකිට 2 கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். දැහත් දෙක ඔසවා தேவன் ගන්න. உங்களோடு பேச போகிறார். දෙවියන් වහන්සේ ඔබ සමග தேவனுடைய කතා வல்லமை உங்கள் மேல் කරන්නට வரப் போகிறது. දෙවියන් වහන්සේගේ බලය මේ ස්ථානෙට ஆவியானவர் පැමිණෙයි. உங்களோடு செயல்படுவார். දෙවියන් වහන්සේ අප සමග ක්‍රියාත්මක இன்றைக்கு වෙයි. இந்த ஆவியில நான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுங்கள். අද සිට මම ආත්මෙන් යහඥා உம்மை කරනවා முழு කියලා කියන්න. இதயத்தோடு ඔබ මුළු අදවතෙන් நான் ஆராதிப்பேன். මම නමස්කාර முழு කරනවා. மனதோடு මුළු සිතෙන් உம்மை அன்பு கூறுவேன். ඔබට ප්‍රේම කරනවා. உமக்கு ஆராதனை அப்பா. ඔබට නමස්කාර වේවා அவரே ස්වාමී. நினைங்க. ඒමම හිතන්න. உங்க மனசு எங்கேயும் போவிட வேணாம். ඔබගේ මනස ඒට මෙට යන්න දෙන්න එපා. உங்க மனசு அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. ඔබගේ මනස ඒ ආකාර තියාගන්න. உறுதியா வச்சுக்கொள்ளுங்க. ඒක සැනසිලිදායකව තියාගන්න. கடவுளுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. දෙවියන් වහන්සේ තුල තියාගන්න. வல்லமை வச்சுக்கொள்ளுங்க. බලවත් ලෙස තියාගන්න. அங்கங்க பார்க்க வேணாம். ඒ මේ බලන්න එපා. ஜெபம் பண்ணுங்க. යාඥා කරන්න. நான் ஜெபிக்க போகிறேன். මම යාඥා நான் කරනවා. தேவனோடு இருக்க මම போகிறேன். දෙවියන් වහන්සේ සමග ඉන්න යනවා. இந்த இடத்தில் பரிசுத்தாவியே செயல்படுகிறார். මේ ස්ථානයේදී සුදාත්මංශ ක්‍රියාව பலருடைய වෙනවා. வாழ்க்கையில மாற்றங்கள் வரப் போகிறது. ඔබගේ ජීවිතේ බෝධිනේක ජීවිතේ වෙනස්කම් සිදු பலரை වෙයි. கத்த வித்தியாசமாய் மாற்ற போகிறார். සමහර කෑව දෙවියන් වහන්සේ වෙනස් ආකාරයකට உங்க පත් வாழ்க்கை කරයි. வெற்றியாய் மாறும். ඔබගේ ජීවිතේ உங்க ජයග්‍රහණය வாழ்க்கை ஜெயமாய் மாறும். ජයග්‍රහණය ජීවත් වන්නට. ஆவியானவர் உமக்கு நன்றி. ආත්මයන්ණිය ඔබට ස්තුතියි. பரிசுத்தாவியான உமக்கு நன்றி. සුදාත්මනිය ඔබට ස්තුතියි. இந்த இடம் முழுவதும் நீர் நிரம்பி இருப்பதற்கு මේ ஸ்தோத்திரம். ස්ථාන පුරාම ඔබ පිරී ඉන්න இந்த නිසා இடம் முழுவதும் ස්තුතියි. அவர் நிரம்பி இருக்காரு. මේ ස්ථාන පුරාම එතුමා පිරී ஆத்ம සිටිනවා. வாசமே ஸ்தான
සිටිනවා. ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். සුද්ධාත්මනේ ඔබට ස්තුතියි. ஆவியானவரே உமக்கு මේ நன்றி. ස්ථාන ඔබගේ ක්‍රියාවට ස්තුතියි. இந்த இடத்திலே உம்முடைய கிருகைக்காய் ඔබගේ நன்றி. බලයට ස්තුතියි. உம்முடைய வல்லமைக்காய் ඔබගේ ஸ்தோத்திரம். ආහලෙපට ස්තුතියි. உம்முடைய அபிஷேகத்துக்காய் හැම நன்றி. දවසක්ම ஒவ்வொரு நாளும் හැම දවසක්ම ஒவ்வொரு நாளும் ලොකු වෙනස අපි දකින්නවා. பெரிய மாற்றங்களை காணப்போகிறோம். දානියෙල්ව සිංහගුවාවේ දැම්මා. தானியேலை சிங்க குகையிலே போட்டார்கள். නමුත් දානියෙල් ஆனால் தானியேலோ එතනින් ජයග්‍රාහී ලෙස அங்கிருந்து வெற்றிகரமாய் ඔව් ගැලවුණා. அவன் ඒකට ரட்சிக்கப்பட்டான். හේතුව அதுக்கு காரணம் ඔහුගේ යාක්ෂාව. அவனுடைய ஜெபமே. අපි යාක්ෂා කරන මොහොතේ நாம் ஜெபிக்கும் අපි பொழுதும் සිංහගුවාවේ හිටියත් හරි நாங்கள் சிங்க குகையில இருந்தாலும் මිනිස්සු පුදුම වෙයි. மனிதர்கள் பிரமிப்பார்கள். දෙවියන් වහන්සේ අපට කරන්න උදේ ගෙනිතලා தேவன் நமக்கு செய்கிற காரியங்களை நினைத்து මේ යාක්ෂා ජීවිත அந்த ஜெப வாழ்க்கை ඕ අපේ හැම ස්ටාෆ්ලාට ලැබේවා. எங்களுடைய எல்லா ஸ்டாஃப்க்கும் கிடைப்பதாக. හැම මිනිස්ට්‍රි කවුන්සල් මෙම්බර්ස්ලාට ලැබේවා. மினிஸ்ட்ரி கவுன்சில் மெம்பருக்கு கிடைப்பதாக. සුපර්වයිසර්ස් ලීඩර්ස්ලාට ලැබේවා. சூப்பர்வைசர்ஸ் லீடர்ஸ்க்கு கிடைப்பதாக. සර්විස් ලීඩර්ස්ලාට ලැබේවා. சர்வீஸ் லீடர்ஸ்க்கு கிடைப்பதாக. වොලන්ටියර්ස්ලාට ලැබේවා. வாலண்டியர்ஸ்க்கு கிடைப்பதாக. චර්ච් මෙම්බර්ස්ලාට ලැබේවා. சர்ச் மெம்பருக்கு கிடைப்பதாக. අලුතෙන් එන්න වයිට යාක්ෂා ජීවිත ලැබේවා. புதிதாய் வந்தவர்களுக்கும் அந்த ஜெப வாழ்க்கை கிடைக்கட்டும். යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில். ආමේන්.